ஒரு மனிதன் வெறும் கைகளால் சிங்கத்தை கொன்றார். ஒரு கழுதையின் தாடை எலும்பால் 1000 எதிரிகளை வீழ்த்தினார். ஆனால் தனது வாழ்க்கையின் மிகப் பெரிய போரில் தனது பலத்தை அல்ல, தனது கீழ்ப்படியாமையைத்தான் எதிர்கொண்டார். அந்த மனிதரின் பெயர் சிம்சோன். சிம்சோன் தான் கோத்திரத்தைச் சேர்ந்த மனோவாகின் மகன். அவர் பிறப்பதற்கு முன்பே தேவதூதர் அவரது பெற்றோருக்குத் தோன்றி, இந்த குழந்தை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாசரேயனாக இருப்பான் என்று அறிவித்தார். அதனால் அவரது தலைமுடி வெட்டப்படக்கூடாது. அது தேவனுக்கான அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருந்தது. கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் வந்தபோது அவருக்கு அசாதாரண பலம் கிடைத்தது. ஒரு நாள் கர்ஜித்தபடி வந்த சிங்கத்தை வெறும் கைகளால் கிழித்தார். மற்றொரு நாள் ஒரு கழுதையின் தாடை எலும்பால் 1000 பெலிஸ்திய வீரர்களை தோற்கடித்தார். இது மனித பலம் அல்ல, தேவன் கொடுத்த வல்லமை. சிம்சோனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அவர் தலீலாள் என்ற பெண்ணை நேசித்தார். பெலிஸ்தியர்கள் சிம்சோனின் பலத்தின் இரகசியத்தை அறிய தலீலாளுக்கு பணம் கொடுத்தனர். பலமுறை கேட்ட பிறகு சிம்சோன் தனது நாசரேய நேர்த்தி பற்றிய உண்மையை கூறினார். அவர் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவரது தலைமுடி வெட்டப்பட்டது. தலைமுடி வெட்டப்பட்டதும் தேவனுடைய வல்லமை அவரை விட்டு விலகியது. பெலிஸ்தியர்கள் அவரை பிடித்தனர். அவரது கண்களை குருடாக்கினர். சிறையில் வேலை செய்ய வைத்தனர். ஆனால் வேதாகமம் ஒரு நம்பிக்கையான செய்தியை சொல்கிறது. அவருடைய தலைமுடி மறுபடியும் வளரத் தொடங்கியது. ஒரு நாள் பெலிஸ்தியர்கள் தங்கள் கோவிலில் கொண்டாட்டம் நடத்தினர். சிம்சோனை கேலி செய்வதற்காக அழைத்து வந்தனர். அப்போது அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். கர்த்தராகிய ஆண்டவரே, இன்னும் ஒருமுறை எனக்கு பலம் தாரும். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டார். சிம்சோன் 2 பெரிய தூண்களை தள்ளினார். முழு கட்டிடமும் இடிந்து விழுந்தது. அவரது இறப்பில் அவர் வாழ்நாள் முழுவதும் செய்ததை விட அதிக எதிரிகளை தோற்கடித்தார். சிம்சோனின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடங்கள். தேவன் கொடுத்த வரங்களை பரிசுத்தமாக காக்க வேண்டும். தவறான நட்புகள் வாழ்க்கையை அழிக்கலாம். கீழ்ப்படியாமை ஆசீர்வாதத்தை இழக்கச் செய்யும். உண்மையான மனந்திரும்புதலை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் தோல்வியடைந்தவர்களையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். சிம்சோனின் வாழ்க்கை வெற்றியும் தோல்வியும் கலந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இறுதியில் அவர் தேவனை நோக்கி திரும்பியபோது தேவன் அவருக்கு மீண்டும் வல்லமையை கொடுத்தார். நாமும் தேவனை விட்டு விலகினாலும் உண்மையாக மனந்திரும்பினால் அவர் நம்மை மீண்டும் எழுப்புவார். நியாயாதிபதிகள் 16:28. கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், இந்த ஒருமுறை எனக்கு பலன் தாரும்.